இந்த பொண்ணு எழுதுற ஸ்பீடை பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற, உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதுடா. டேய் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட், ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்துலயும் 0. ஏன் அப்படி சொல்றீங்க? பூமர் பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிள் எப்படி அங்கிள்? பூமர் எப்படி? பூமர் பூம் பூம் பூமர் பூம் பூம் பூமர். எல்லாத்துமே பர்ஃபெக்டா ஒரு வாடகை கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவாரு. பக்கத்துல இருக்கவங்க கூட இவர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. புரியல, உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். எதுலயுமே இல்ல சார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு 10:30 மணிக்கு வரத ஒரு 10 மணிக்கு வா. பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோ ஆயிடும். எப்போ பார்த்தாலும் இது சொல்லி ஏமாத்துறாள். என்னால சமாளிக்க முடியாது அவளை. கொஞ்சம் நீ அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணாது. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஏறி காலையில 10 மணிக்கு பேக மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? அந்த காலத்துல எங்க ஆயாலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வயக்காட்டுலையும் வேலை பார்த்து 10 பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்குச்சு. இப்போ ஒத்த பிள்ளை அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாளுங்க. பாப்பா இருக்கா சார், அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? என்ன விட்டு சரி, அப்போ ஒன்று விட்டுருவோம். ஒரு வேலை விட்டு சொல்லுங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசுவோன்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அவனு புரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. இப்போ இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தேன், எப்படி செய்ய முடியும்? ஒரு இந்த 2 வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணமுழுக்க உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்ப அவர் ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அப்போ அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால என்ன உத்தியோகம் பார்க்க முடியுமா? காலைல எத்தனை மணிக்கு போவாரு? சார் 8 மணிக்கு போவோம் சார். சரி, இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நம்ம எந்திரிச்சு போட்டுட்டு செய்ய போயிடுவோம். முடியும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதுல என்ன ஆயிருப்புன்னா, நான் ஒரு மாசமா பண்றேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. அதாவது காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா? நல்லா இருக்கமா எல்லாரும்? நல்ல காலையில காட்டி வெள்ளைன்னு சொல்லிமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. குளிக்க போனாங்கன்னா கூட துண்டு வந்து நம்மள்ட்ட தான் கேட்பாங்க. பாப்பு துண்டு எடுத்து கொடு, அப்புறம் என் பனியன் எங்க இருக்கு, என் ஐடி கார்டு எங்க இருக்கு, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து துண்டு வந்து ரூம்ல போட்டுருவாரு. இல்ல இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுங்கள என்னத்தை கலட்டுச்சுங்க. நான் ஒண்ணு கேட்கறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் கேட்காமலே இவருக்கு செஞ்சது யாரு? நான் தான். வேற யாரு? நான் தான். கோ பேச்சுலர் ரூம், ரொமான்டிக்கா இரு. ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே எனக்கு கூட்டிகிட்டு போனது கிடையாது. காசு இல்லப்பா. காசு இல்லைங்களே, யாத்துக்கு அடியா காசு சொல்றேன். நீ என்ன பாயா? 1 monthல நான் 6 லைனாமா? ஓ, அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுக்குன்னு நினைச்சேன். அவ 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனா. நிஜமாவா? நம்மளனா இப்ப கூட பாருங்க சார். ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல தம்பி. இயர்ஸா அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். நான் இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல.
அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி போ ஜாங்கிரி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உன் பேச்சுக்கா. இவன் அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன், ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபர்ஸ்ட் இருந்த ரூமு. ஓ, நீ அப்படி வரியா? அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி பிடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. ஆக்சுவலா இப்போ அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க சார். இதுலயே பாருங்க சார், இதுலயே பாருங்க சார். இங்க வர இதுலயே கேப் விழுந்துருச்சுங்க. அவ்வளவுதான். ஏய், இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. நல்லாவே இருக்க முடியாது. ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லொகேஷன் தான் மாத்தணும். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். அன்இன்ஸ்டால் கிளியரா பேசுறாங்க பாரு. யூ ஆர் அ டேட். முதல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? நீ ஒரு தந்தை. மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. நீங்க எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நான் பார்ப்பேன். நான் என்ன யோசிப்பேன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதை சொல்லிட்டேன் சார். நான் சொல்லியும் நடக்கல. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். அவங்க அதுக்கு ஆசைப்படவும் செய்றாங்க. அது உங்களுக்கு செய்யவும் முடியும். இருந்தும் நீங்க தவிர்க்கிறீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும்ல. அந்த ரீசன் தான் என்னன்னு கேட்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா சோம்பேறித்தனம் சார். ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமா டப்புனு ஒருத்தர் எப்படி மாறுவார்? அடுத்தடுத்து டெய்லி காஃபி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கத்துல போவோம். ஆக்சுவலா உண்மையாவே உங்களுக்கு எங்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்துருது. வெளியில எங்கேயாவது அவுட்டிங் போவோம் சார். அவுட்டிங் போவோம். பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அவருக்கு புரிய வைக்க நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? சும்மா பொண்டாட்டிய முறைச்சு பார்க்கணும். அவங்க லேசா முறைச்சா நாம நல்லா முறைக்கணும். காரணமே இல்லனா கூட சும்மா அவளை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பு அப்பணும். அவங்க ஒரு அப்பு அப்பனா நம்ம 2 அப்பு திருப்பி அப்பணும். எமோஷ்னலாக சொல்ல ட்ரை பண்ணேன் சார். ப்ரெக்னென்சி டைமில் விளாட போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். தண்ணி எடுத்து கொடுக்க யாருமே இல்லை. கேட்டியா? என்னப்பா? ஓகே இனிமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே போனாங்க சார். இப்போ வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல சார். விளையாட கூப்பிட்டாங்கன்னே கூப்பிட்டாலே மேரேஜ் ஆகல அப்படின்னு ஃபீல் ஆகுது. விளையாட கூப்பிட்டாலும் தனியாக இருக்க மாட்டேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரதில்ல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சேஃப்டியா ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு தான் அடுத்த வாரமா போனேன். உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா யார் பொறுப்பு? நீங்களா இல்ல அவங்க தங்கச்சியா? என்னோட பொறுப்பு. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பொறுப்பு கொடுப்பீங்க? எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா?